கைஸ் நம்ம இன்னைக்கு HTML பேசிக் டேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டேக் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் டேக். இது நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா H1 H2 அது மாதிரி H6 வரை ரெப்ரசென்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு டாப்பிக்கு சப்டைட்டில் தர மாதிரி ஒரு ஹெட்டிங் தர மாதிரி ஒரு ஹெட்டிங் டேக். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பேராகிராஃப் டேக். இதை டினோட் பண்ணுறது P. இதை வந்து ஏதாவது ஒரு சென்டென்ஸோ ஒரு பேராகிராஃப் எழுதுறதுக்கு இந்த டேக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஒரு லிங்க் டேக். இது வந்து ஹைப்பர் லிங்க் டேக்னு சொல்லுவோம். இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுனா ஏ போட்டு ஹச்எஃப் போட்டு உங்களுக்கு என்ன லிங்க்குள்ளே போகணுமோ அந்த லிங்க் அதுக்குள்ளே போட்டிங்கன்னா இந்த டேக் ஒர்க் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இமேஜ் டேக். இது இமேஜ் டேக்கில் 2 இது இருக்குது. சோர்ஸ் இமேஜ் டேக் ஒன்று, ஆல்டர்னேட்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸில் எந்த இமேஜுமே இல்லைன்னா ஆல்டர்னேட் வந்து ஒர்க் ஆகும். இதுலேயே நம்ம ஹைட்டும் வித்தும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து பிரேக் டேக். இது வந்து ஒரு லைனுக்கு இடையே பிரேக் பண்ணோம்னா அந்த பிரேக் டேக் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் டேக். இது வந்து ஒரு லைன் ஹரிசாண்டல் லைன் வேணும்னா ஒரு பேராகிராஃபை செப்பரேட் பண்ணோம்னா இந்த ஹரிசாண்டல் டேக் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட் டேக். இது எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா ஒரு ஐட்டம்ஸை லிஸ்ட் பண்ணுறதுக்காக அன்ஆர்டர் லிஸ்ட் டேக் யூஸ் பண்ணுது. இது வந்து புல்லட்டின் பாயிண்ட்ஸில் நம்மளுக்கு லிஸ்ட் பண்ணும். அதே ஆர்டர் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சீக்வன்ஸாக நம்பர் வைஸாக ஒரு ஐட்டம்ஸை லிஸ்ட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். இதான் டிஃப்ரென்ஸ் இது ரெண்டுக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டிவ் அண்ட் ஸ்பேன். இது ரெண்டுமே ஒரு மாதிரி கண்டெய்னர் மாதிரி தான். ஆனால் டிவ்ங்கிறது ஒரு பிளாக் ஆஃப் கண்டெய்னர். ஆனால் ஸ்பேனுங்கிறது ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் கண்டெய்னர். ஒரு சிங்கிள் வேர்டு மட்டும் ஒரு சென்டென்ஸில் பர்டிகுலர் வேர்ட்ஸ் மட்டும் கண்டெயின் பண்ணுறதுக்கு ஸ்பேன் யூஸ் பண்ணுவோம். இது நம்ம என்ன எதுக்கு யூஸ் படுத்திக்கலாம்னா இதில் வந்து நம்ம சிஎஸோட ஸ்டைல், பேடிங், வித், ஹைட் இது எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். டிவ்லையும் சரி ஸ்பேன்லேயும் சரி. இதுக்கு தான் பேசிக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் HTML பேசிக் டேக். இன்னும் நிறையா டேக் இருக்குது. நீங்கள் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். சிஎஸ்எஸோட பேசிக் டேக்ஸும் ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி சின்ன சின்ன ஃபங்க்ஷனை வச்சு ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறது, ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு ஒரு சின்ன சைன் அப் ஃபார்ம் மாதிரி, அதாவது நம்ம அந்த ஒரு பாஸ்வேர்ட், நம்ம நேம், நம்ம யூசர் நேம், இமெயில் ஐடி அதை வச்சு ஒரு சைன் அப் ஃபார்ம், அதை நம்ம இந்த பேங்க்கை எம்டியாக விட்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து எரர் காமிக்கும். அந்த மாதிரி ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோ நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள். லைக் 001 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.